அரசியலங்கத்திற்கு வணக்கம். வணக்கம். ஆனால் பல்வேறு செய்திகள் வந்திருக்கு. அதில் ஒரு சில முக்கியமான செய்திகள் குறித்து பார்ப்போம். ஆல்ரெடி ஒரு 9 அமைச்சர்கள் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இருந்தாங்க. புதிதாக இன்று பலர் அமைச்சராக பதவியேற்பெல்லாம் ஆளுநர் முன்னாடி செஞ்சு வச்சிருக்காங்க. யார் யாருக்கு என்னென்ன துறை, எந்தெந்த அமைச்சர்லாம் வந்திருக்காங்கண்ணே? அதாவது 2026 தமிழ்நாடு அரசோட 17வது சட்டமன்றத்துக்கான தேர்தல் நடந்தது. அதில் வெற்றி பெற்ற தாவேகா கடந்த 10ஆம் தேதி அன்னைக்கு பொறுப்பேற்றுக்கிட்டாங்க. முதலமைச்சராக திரு விஜய் அவர்களும் அவரை தொடர்ந்து 9 பேர் அமைச்சராக பதவியேற்றுக்கிட்டாங்க. அப்போ பேலன்ஸ் இருக்கக்கூடிய அவங்களுக்குலாம் எப்போ அமைச்சரை ஒதுக்குவாங்க, எப்போ அவங்களெல்லாம் நியமனம் செய்வாங்க அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஏன்னா ஏற்கனவே 9 பேர் அறிவித்து அவங்களுக்கு இலாக்காக்கள் ஒதுக்கப்படாமே இருந்தது. அதன் பிறகு இலாக்காக்கள் ஒதுக்குனாங்க. மீதி இருக்கக்கூடிய அமைச்சரவை எப்போ விரிவாக்கம் செய்யப்படும், எப்போ நியமனம் செய்வாங்கன்னு பார்த்துட்டு இருந்தது. இன்றைக்கு நடந்திருக்கு. இதில் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 23 பேர் இன்னைக்கு பொறுப்பேற்றுக்கிட்டாங்க. இந்த 23 பேரில் கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஒரு 4 பேர் பெண் அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறாங்க. அது இல்லாமல் இஸ்லாத்தை சேர்ந்த ஒரு அமைச்சர் பதவியேற்றிருக்கிறாரு. அடுத்து 4 ஆதித்தமிழர், 2 ஆதி திராவிடர் தாவே கலந்து கொடுத்துருக்காங்க. மொத்தமாக 7 பட்டியலினத்தை சேர்ந்தவர்களுக்கு இன்று அமைச்சரவையில் இடம் கொடுத்துருக்காங்க. இது பாராட்டக்கூடிய விஷயம். ஏன்னா இதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தோம்னா ஒரு 2 அமைச்சரவை கொடுப்பாங்க, இல்லைன்னா 3 கொடுப்பாங்க. இவ்வளவுதான் அதிகபட்சமாக இருந்தது. அதிகபட்சமாக 1, 2, 3 தான். இதை நம்ம பாராட்டியே ஆகணும். தாவேகா அரசுக்கு பாராட்டுகள். அடுத்து பார்த்தோம்னா 2 பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. 2 பேர் காங்கிரஸ், இந்த வரேன். அடுத்து பெண் அமைச்சராக 4 பேர் கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் கிட்டத்தட்ட 50% யாருக்கு கொடுத்துருக்காருன்னா விஜய் மக்கள் இயக்கத்தில் இருந்து பணியாற்றிட்டு இருந்த அவர் ரசிகர் மன்றத்தை சேர்ந்தவர்களுக்கு கிட்டத்தட்ட 16 பேருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இது 50% வந்துடுது. ஏன்னா மக்கள் இயக்கத்தில் ஆரம்ப காலத்தில் இருந்தாங்க. இது முன்னாடி ஒரு குற்றச்சாட்டாக இருந்தது. முதல் 9 பேரை அவர் அறிமுகம் செய்யும்போது மக்கள் இயக்கத்தில் இருந்து கஷ்டப்பட்டு இருந்த, உதாரணத்துக்கு நம்ம சேலம் பார்த்திபன் இவங்க மாதிரியான ஆட்களுக்கு அமைச்சரவையில் இடம் கொடுக்கல, அவங்களை இவர் கண்டுக்கவே இல்லை, புதுசாக வந்தவங்களுக்குலாம் வாய்ப்பு கொடுத்துருக்காரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சு. அதை சரி பண்ணிட்டு கிட்டத்தட்ட 50% ரசிகர் மன்றத்தை சேர்ந்தவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. இவங்க ரசிகர் மன்றத்தில் இருந்து கட்சிக்குள்ளர கட்சியில் ஜெயிச்சு எம்எல்ஏவை இன்னைக்கு அமைச்சர் ஆயிருந்தாலும் அவங்களுடைய கண்ட்ரோல் எல்லாமே மேலே தான் இருக்கும். அவங்களால தனிச்சு செயல்பட முடியாது. தலைமையின் கீழே தான் அவங்க செயல்படுவாங்க. எந்த ஒரு அறிவிப்பாக இருந்தாலும் சரி, என்ன அவங்க செய்யணும்னு நினைச்சாலும் தலைமையில் உத்தரவு வாங்கி தான் செய்ய முடியும். அப்படி ஒரு கட்டாயம் இருக்குது. அடுத்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 39 மாவட்டத்தில் 19 மாவட்டங்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கு. இது பெருசாக பார்க்குறாங்க. ஏன்னா நிறைய மாவட்டங்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு நீலகிரி, தென்காசி, திருநெல்வேலி, தேனி, திண்டுக்கல், திருவள்ளூர், திருவண்ணாமலை, வேலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருப்பத்தூர், அரியலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், பெரம்பலூர், திருவாரூர், தருமபுரி, கரூர், கிருஷ்ணகிரி. இப்போ இந்த 19 மாவட்டங்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கு. அப்படின்னா காரணம் சில மாவட்டங்கள் அவங்க ஜெயிக்கவே இல்லை. இப்போ உதாரணத்துக்கு கன்னியாகுமரியில் அவங்க ஜெயிக்கவே இல்லை, காங்கிரஸுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்துட்டாங்க. இப்படி இந்த 19 மாவட்டங்கள் புறக்கணிக்கப்பட்டிருந்தாலும் வெற்றி பெற்றிருக்க மாவட்டங்களில் சில சிக்கல்கள் இருக்கு. அந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்க அமைச்சராக இல்லை. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோம்னா திருச்சி மாவட்டத்தில் இதுக்கு முன்னாடிலாம் 2 அமைச்சர் இருப்பாங்க திமுக அரசில். அப்போ 2 அமைச்சர்கள் இருக்கக்கூடிய ஒரு மாவட்டமாக திருச்சி இருந்தது. ஆனால் இன்னைக்கு ஸ்ரீரங்கத்தில் திரு ரமேஷ் அவர்கள் அமைச்சராக பதவியேற்று கொண்டாலும் அவர் திருச்சிக்கார் கிடையாது இல்லையா, அவர் செங்கல்பட்டை சேர்ந்தவர். அதே மாதிரி தான் தூத்துக்குடியில் திரு ஸ்ரீநாத் அவர்கள் அமைச்சராக பதவியேற்றுக்கிறாரு. ஆனால் அவர் தூத்துக்குடிக்கார் கிடையாது, அவர் சென்னையை சேர்ந்தார். அவங்க அம்மா தூத்துக்குடி தான் இருக்கலாம். ஆனால் அந்த மாவட்டத்தை, அந்த மண்ணை சேர்ந்தவருக்கு தான் அந்த மண்ணோட பிரச்சனை, அந்த மக்களோட பிரச்சனை எல்லாமே தெரியும். இப்போ ஒருவேளை இப்போ அவர் தூத்துக்குடியிலே பிறந்து வளர்ந்துட்டு சென்னைக்கு குடியேறி இருக்கிறாரு அப்படின்னா நம்ம ஏற்றுக்கலாம். அதே மாதிரி திரு ரமேஷ் அவர்கள் செங்கல்பட்டில் பிறந்திருந்தாலும் அவர் வேலை நிமித்தமாக இங்கே ஸ்ரீரங்கத்தில் இருக்கிறாரு, அதனால அந்த மண்ணை பற்றி நல்லா தெரியும், அந்த சாலைகள், தெருக்கள் எல்லாமே அத்துப்படி அப்படின்னு நம்ம ஏற்றுக்கலாம். ஆனால் இவங்க அப்படி கிடையாது. வாய்ப்பிற்காக அந்த தொகுதியில் போய் நின்று ஜெயிச்சாங்க. அப்போ 19 மாவட்டம் புறக்கணிக்கப்பட்டிருக்கு. அப்படிங்கிறதோட சேர்த்து இன்னும் சில மாவட்டங்களும் புறக்கணிக்கப்பட்டிருக்கு. இதை நம்ம பெருசாக பார்க்கணும். சென்னையில் பார்த்தீங்கன்னா 7 அமைச்சர் கொடுத்துருக்காங்க. கொறடா சென்னை தான், சபாநாயகர் சென்னை, மொத்த அதிகாரம் சென்னையிலே. ஆமாம், சென்னையில் தாவேக்கா கொஞ்சம் வலுவாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம முன்னாடியே பேசியிருக்கோம். அப்போ சென்னைக்கு 7 அமைச்சர் கொடுத்துருக்காங்க. அடுத்து அதை தொடர்ந்து நாமக்கலுக்கு அதிக அமைச்சர், 3 அமைச்சர் இருக்காங்க நாமக்கல்ல. காஞ்சிபுரத்தில் 2, ஈரோட்டில் 2, கோவையில் 2, தூத்துக்குடியில் 2, மதுரையில் 2, ஒருத்தர் காங்கிரஸ். இப்படி சில மாவட்டங்களுக்கு அதிகமாக கொடுத்துருக்காங்க சென்னைக்கு. ஒரு சில மாவட்டங்கள் முற்றிலுமாக புறக்கணிக்கப்பட்டிருக்கு. இதில் இன்னொரு கொடுமை என்னன்னா, கிட்டத்தட்ட 60 ஆண்டா புறக்கணிக்கப்பட்டிருந்த காங்கிரஸ் கட்சி இந்த மண்ணில் செத்து விழுந்துருச்சு. ஏன்னா தமிழர்களை கொன்று புதைப்பதற்கு துணை நின்ற கட்சி காங்கிரஸ் அப்படிங்கிறது இந்த மக்களுக்கு நல்லாவே தெரியும். அது எல்லாருமே கொண்டாடினாங்க. இந்த மண்ணில் காங்கிரஸ் கிடையாதுங்க எங்கள் ஊரில் அப்படின்னு கெத்தா சொல்லிட்டு இருந்தாங்க. அதை நம்மளே சொல்ல முடியாது. ஏன்னா காங்கிரஸ் கட்சிக்கு 2 அமைச்சரவை கொடுத்திருக்கிறார். செத்து விழுந்த காங்கிரஸ்க்கு நம் இனம் செத்து விழுந்த அதே மாதமான இந்த மே மாதத்தில்
அதுவும் மே 18 முடிஞ்சு ஒரு 2 நாள் தான் ஆயிருக்கு. அதற்குள்ளேயும் அவங்களுக்கு 2 சீட்டு கொடுத்துருக்காங்க. இது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது வரைக்கும் எங்களை வந்து புறக்கணிச்சிட்டாங்க, இந்த திராவிட கட்சிகள் வந்து எங்க உழைப்பெல்லாம் உறிஞ்சிட்டு எங்க கிட்ட இருந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு எங்களோட வாக்குகள், எங்களுக்கு வந்து ஊருக்கு ஒரு பல லட்சக்கணக்கான வாக்குகள் வச்சிருக்கோம், எங்களுடைய வாக்குகளை எல்லாம் வாங்கி ஆட்சிக்கு வந்தவங்க எங்களுக்கு அமைச்சரவையில் இடம் கொடுக்காம ஏமாத்திட்டாங்க. நாங்கள் அப்படியே அதெல்லாம் ஏற்றுக்கிட்டு மனசை கஷ்டப்படுத்திட்டு அப்படியே நாங்கள் இருந்தோம். ஆனால் இன்னைக்கு வந்து தாவேக்கா எங்களுக்கு கொடுத்துருக்கு அப்படிங்கிறாங்க. உங்கள் உழைப்பை உறிஞ்சிக்கிட்டு உங்களுக்கு கொடுக்கலன்னு நீங்கள் சொன்னீங்களே, இப்போ நீங்கள் யாரோட உழைப்பில் எம்எல்ஏ ஆயிருக்கிறீங்க, யாரோடைய உழைப்பில் நீங்கள் அமைச்சராக இருக்கிறீங்க? இதெல்லாம் திமுக காரங்க கேட்டால் என்ன நினைப்பாங்க? திமுகவோட வாக்கு திமுக வாக்குக்கு மட்டும் கிடையாது. திமுக, விசிக, கம்யூனிஸ்ட், மதிமுக, தேமுதிக இப்படி எல்லா கட்சிகளோட வாக்கையும் வாங்கிட்டு இவங்க இன்னைக்கு எம்எல்ஏவாகி அப்படியே இந்த பக்கம் தாவி அமைச்சராக ஆயிருக்கிறாங்க. அப்போ இது வந்து காங்கிரஸோட வெற்றி. நாங்கள் 60 வருஷத்துக்கு அப்புறம் நாங்கள் அமைச்சராயிட்டோம் அப்படின்னு சொல்றதுக்கு தயவு செஞ்சு வெக்கப்படுங்க. ஏன்னா இது உங்களுடைய இது கிடையாது. இந்த படையப்பா படத்தை சொல்லுவார்ல, மாப்பிள்ளை அவர் தான் ஆனால் போட்டிருக்க சட்டை என்னோடதுன்னு, அது மாதிரி தான் அமைச்சர் இவங்க தான், ஆனால் போட்ட ஓட்டெல்லாம் இந்த திமுக கூட்டணியோட ஓட்டு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா 5 சீட்டு காங்கிரஸ் வச்சிருக்காங்க, 2 அமைச்சரவை. நல்லா தான். ஆமாம், 2 அமைச்சரவை. இதில் இன்னொரு கொடுமை என்னன்னா, ராஜீவ்காந்தி நாமம் வாழ்க, உலக தலைவர் ராகுல் காந்தி நாமம் வாழ்க. ஆளுநர் சொல்றார், ஓ சொன்னதை மட்டும் சொல்லுங்க, நீங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு அடிச்சு விடுறீங்க அப்படின்னு ஆளுநர் கூப்பிட்டு கண்டிச்சார். இது வந்து நிறைய இடங்கள்ல நடக்குது. ஏற்கனவே புதுச்சேரியில் ஒரு எம்எல்ஏ பதவி இருக்கும்போது இந்த மாதிரி நடந்துச்சு. ஆளுநர் கண்டிச்சார். புகைப்படத்தை எடுத்துக்கிட்டு ஆண்டவர் மனித கடவுள் மேல நான் வந்து ஆணையிட்டு பொறுப்பேற்கிறேனாரு. ஏற்கனவே 1008 கடவுள் இருக்கு, 1009வது கடவுளை நீங்க கொண்டாடுறீங்க, உள்ள வைங்க அப்படின்னாரு. இன்னைக்கும் ஆளுநர் வந்து கண்டிச்சிருக்காரு, சொன்னதை மட்டும் சொல்லுங்க அப்படின்னு. அப்ப காங்கிரஸ் அந்த வன்மம் இன்னமும் இருக்கு. இன்னைக்கு வந்து ஐயா திரு ராஜீவ்காந்தி அவர்கள் மரணம் அடைந்த தினம், அன்றைய தினம் இன்னைக்கு அவர் எடுத்து வச்சுட்டு தமிழர்களை காமிக்கிறார், இங்க பாருங்க நாங்க வந்துட்டோம் அப்படின்னு. இது வந்து உலக தமிழர்கள் அனைவரும் இதை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இதை யாரும் மறக்க மாட்டாங்க, மன்னிக்கவும் மாட்டாங்க. ஆனால் இந்த பக்கம் வந்து காங்கிரஸ் அமைச்சரவையில் இடம்பெற்றாலும் நேற்று கூட நம்ம பேசியிருந்தோம், விசிகாவுக்கு ஒரு அமைச்சர் வரப்போகுது, மற்ற கம்யூனிஸ்டுகளுக்கெல்லாம் அமைச்சர் வரப்போகுது, ஆதவ அர்ஜுனா வந்து அழைச்சிருக்காருலாம் பேசியிருந்தோம். ஆனால் அமைச்சரவையில் அவங்க பங்கேற்ற மாதிரி பொறுப்பேற்ற மாதிரி எனக்கு தெரியல. இல்லை, அமைச்சரவையில் அவங்க இன்னைக்கு பதவி பொறுப்பேற்கலை. அதுக்கான காரணம் நமக்கு தெரியல. ஏன்னா விசிகா வந்து அமைச்சரவையில் போயிடுவாங்க அப்படிங்கிறதான் பரவலாக பேசிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆகட்டும், அவங்களும் அமைச்சரவையில் இடம்பெற போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு கொடுக்கல. ஆனால் இது வந்து விரிவாக்கம் செய்யப்பட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 9+23 கிட்டத்தட்ட 32 அமைச்சரை தான் இன்னைக்கு பொறுப்பேற்றுக்காங்க. இன்னும் அவங்க ஒரு 3 அமைச்சரை ஏற்றுக்கலாம், இல்லை 38 வரை கூட அதிகபட்சமாக இன்னும் ஒரு 3 அமைச்சர் அவங்க வந்து சேர்த்துக்கலாம், இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் கூட அவங்க சேர்த்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பல அமைச்சர்கள் வந்து பார்த்தீங்கன்னா 2 இலாக்கா 3 இலாக்கா இந்த மாதிரி நிறைய வச்சிருக்காங்க இல்லையா. இதையெல்லாம் பிரித்து கொடுக்கலாம். ஏன்னா கொடுக்கணும் இல்லையா. கொடுக்கலன்னா நாளைக்கு எந்த நேரம் வேணாலும் விசிகா இப்படி பிடிச்சி நிற்பாங்க, நான் சொன்னதை செய்தியா இல்லை அடுத்துட்டு போட்டுமா அப்படின்னு. அப்போ அமைச்சரவைக்குள்ளார எடுத்து போட்டுக்கிட்டா தான் நாளைக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சிக்கல் இல்லாமல் இந்த வண்டியை ஓட்டிட்டு போக முடியும். அப்போ இது விரிவாக்கம் இன்னமும் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. இன்னொரு ஒரு சிக்கல் இன்றைய அமைச்சரவை பதவியேற்புல என்னன்னா, ஏற்கனவே கடந்த 10ஆம் தேதி அமைச்சரவை பொறுப்பேற்கும் பொழுது தமிழ்தாய் வாழ்த்து முதல்ல பாடப்படாமல் 3ஆவதா பாடப்பட்டது பெரிய ஒரு பேசு பொருளானுச்சு. ஏன்னா தமிழ்தாய் வாழ்த்தை புறக்கணிக்கிறாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி இப்படி நடந்தது கிடையாது. அப்போ இது வந்து அப்போ என்ன சொன்னாங்கன்னா, திரு ஆதவ அர்ஜுனா அவர்கள் என்ன சொன்னார்னா, இல்லை இது வந்து முதல் முறை நடந்துருச்சு, எங்களுக்கு அந்த ஐட்டனரி அந்த புரோட்டோகால் எங்களுக்கு தெரியாமல் போயிடுச்சு, ஐட்டனரியை நாங்கள் பார்த்துருந்தோம்னா நாங்கள் மாற்றிருப்போம், இன்னமேட்டு வரக்கூடிய நிகழ்வுகளை இந்த மாதிரி நடக்காதுன்னு சொன்னார். நம்ம அப்போவே சொல்லியிருந்தோம், முதல் கோணல் முற்றிலும் கோணல்னு. இப்போ மறுபடியும் கோணி இருக்கு. அப்போ இன்றைய தினமும் தமிழ்தாய் வாழ்த்தை புறக்கணிச்சிருக்கிறாங்க, 3ஆவதா போட்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் ஒரு அரசு நிகழ்வு நடக்குது, அரசு நிகழ்ச்சி நடக்குதுனாவே தமிழ்தாய் வாழ்த்தோட தான் தொடங்கணும். அப்படிதான் இருந்துட்டு இருக்கு மரபு. ஆனால் இதை இவங்க மீறுறாங்க, மாத்துறாங்க. கேட்டால் இல்லை அரசாணை இருக்கு. ஐயா, அரசாணை என்ன வேணாலும் இருக்கட்டும், தமிழ்நாட்டுன்னு ஒரு மரபு இருக்கு இல்லையா. இப்போ அரசாணைப்படியா இங்கே வந்து ஒரு நிகழ்வு நடத்திருக்காங்க, மரபுன்னு ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, இந்த மரபுப்படி தானே செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இப்போ தமிழர்களோட உணர்வை மதிப்பளிச்சு, தமிழ்நாட்டுக்கு மதிப்பளிச்சு நீங்கள் முதல்ல தமிழ்தாய் வாழ்த்தை பாடியிருக்கணும். இதுக்கு என்ன விளக்கம், என்ன முட்டு, என்ன உருட்ட போறாங்கன்னு இன்னும் மட்டும் தான் நம்ம. அதெல்லாம் உங்களுக்கு கை வந்த கலை தானே, அதனால அதெல்லாம் சரியா பண்ணிடுவாங்க. ஆனால் இந்த அமைச்சரவை பதவியேற்புல வந்து கொஞ்சம் நம்மளால் கவனிக்கப்பட்டது வந்து ஒரு அமைச்சர் வந்து பதவியேற்றது தான். அவர் வந்து முந்தானத்து வரைக்கும் ஒரு கட்சியில் இருந்திருக்காரு, திடீர்னு கட்சி கலைச்சிட்டு காஞ்சிபுரம் தொகுதியை சேர்ந்த திரு ரஞ்சித்குமார் அவர்கள், அவர் வந்து எம்ஜிஆர் அதிமுக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்சி வச்சிருந்தாரு. கட்சி ஆரம்பிச்சு ஒரு வாரத்திலேயே அதை கலைச்சிட்டு தாவேக்கால வந்து சேர்ந்து எம்எல்ஏக்கு போட்டிட்டு எம்எல்ஏவா தேர்வாகி இன்னைக்கு ஜெயிச்சு இன்னைக்கு அமைச்சராக இருக்கிறார். அவருக்கு ஒரு அமைச்சர் பொறுப்பு கொடுத்துருக்காங்க. கட்சி ஆரம்பிச்சு ஒரே வாரத்தில் கலைச்சிட்டு, அப்போ என்ன எண்ணத்தில் கட்சி ஆரம்பிச்சிங்க? ஒரு கட்சி ஆரம்பிக்கணும்னா ஒரு கொள்கை இருக்கும், கோட்பாடு இருந்திருக்கும். நான் இந்த மக்களுக்கு இதை செய்ய போறேன், இந்த நோக்கத்துக்காக இந்த கட்சியை நான் ஆரம்பிக்கிறேன், இந்தந்த தேவைகளுக்காக இந்த கட்சியை வச்சு நான் பாடுபட போறேன், போராட போறேன், இந்த மக்களுக்கான இந்தந்த நீதிகளை நான் பெற்றுத்தர போறேன், இப்படி ஒரு கொள்கை இருக்கும் இல்லையா. கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு வாரம் முன்னாடி வரைக்கும் அந்த கொள்கை அவருக்கு இருந்திருக்கு. ஒரு வாரத்திலே தாவேக்கால போய் சேர்ந்துட்டார். அப்பவே விமர்சிச்சாங்க எல்லாருமே, இங்க பாருங்க
எப்படி திண்ணில கிடந்தவங்களும் திடுக்குன்னு யோகம் கிடைக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படி பாருங்க கட்சியில போய் சேர்ந்துக்கிட்டாருனாங்க. உடனே அவருக்கு எம்எல்ஏவா போட்டியிடறதுக்கான வாய்ப்பு கொடுத்தாங்க. இன்னைக்கு அமைச்சராக்கியிருக்காங்க. அப்ப இதெல்லாம் வந்து குருட்டு அதிர்ஷ்டம் அப்படின்னு தான் சொல்லணும். அவரு எந்த ஜோதிடரை வந்து குருவா ஏத்திருக்கிறாருங்கிறத நம்ம கேட்கணும். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்மளும் கத்துக்கிட்டு வச்சுக்கோங்க, ஃபியூச்சர்ல தேவைப்படலாம். ஆனா அடுத்ததாக வந்து அதிமுக வந்து பெரிதும் எதிர்பார்க்கப்படுது. அதிமுக இருக்கக்கூடியவங்களுக்கு அமைச்சர் பதவி கொடுக்க போறாங்க எதிர்பார்த்து, ஆனா யாருக்குமே அமைச்சர் பதவி கொடுக்கல. அவங்களும் அதிருப்தியில் இருப்பதாக கேள்விகள். இல்ல அவர் வந்து விஜய் அவர்கள் இதை வந்து ரொம்ப நுணுக்கமா பார்க்கறாருன்னு நம்ம நினைக்கணும். ஏன்னா இந்த 25 பேருக்கு அமைச்சரவையில் இடம் கொடுத்தா, ஏன்னா இந்த 25 பேரோட எம்எல்ஏ பதவி நீடிக்குமா இல்ல கட்சி தாவல் தடை சட்டத்தின்படி இவங்களோட எம்எல்ஏ பதவி பறிக்கப்படுமா அப்படிங்கிறது இன்னமும் தெரியல. ஏன்னா இவங்க எல்லாருமே இன்னும் இந்த டைலமா மூடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, இங்க நிக்கலாமா இல்ல அங்கேயே போயிடலாமா, அப்படி அந்த எண்ணத்துல தான் இருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் ஐயா எடப்பாடி அவர்களை இவங்க விமர்சிச்சு இந்த பக்கம் ஆதரவு கொடுத்திருந்தாலும் எடப்பாடி அவர்களை பற்றி எங்கேயுமே ஒரு குற்றங்கள் சொல்கிறாங்களே தவிர விமர்சனம் வைக்கிறாங்க, ஒரு குறையா ஒரு தீர்க்கமாக எதிர்க்கிறது கிடையாது. ஒரு பிட்டை போட்டு வைக்கிறாங்க. என்ன இருந்தாலும் அவர் எங்களுடைய பொதுச் செயலாளர், அவர் வந்து இதெல்லாம் மாற்றிக்கணும். அப்போ அவங்க வந்து ஒரு மதில் மேல் பூனையாக தான் நிற்கிறாங்க. இந்த பக்கமாக அந்த பக்கமாக வாய்ப்பு கிடைச்சா இங்கிட்டு போவோம், இல்லைனா மறுபடியும் அந்த பக்கமே போயிடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கிறாங்க. ரெண்டாவது, ஒருவேளை அவங்க இந்த பக்கம் வந்து கட்சித்தாவல் தடை சட்டத்தின்படி அவங்களுடைய அமைச்சரவை பதவி வந்து பறிக்கப்பட்டாலோ இல்லை எம்எல்ஏ பதவி பறிக்கப்பட்டாலோ நாளைக்கு மறுபடியும் ஒரு சிக்கல் வரும். எதற்கு இந்த சிக்கல்? இவங்களை சேர்த்துட்டா அந்த பக்கம் எல்லாம் குதிக்கிறாங்க. விசிக ஆகட்டும், இந்திய கம்யூனிஸ்ட் ஆகட்டும், இல்லை அதிமுகலேருந்து இங்கே வந்தாங்கன்னா நாங்கள் இங்கே இருக்க மாட்டோம். காங்கிரஸும் இப்போ இதை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த 5 பேரும் உள்ளே போனாங்களே அவங்களும் அதிமுக இங்கே வந்துச்சுன்னா நாங்களும் இங்கே இருக்க மாட்டோங்க. அப்போ இவர் யோசிச்சுட்டார், ஆட்சி அமைக்கிறதுக்கு தேவையான ஆதரவு இவங்க கொடுத்ததே போதும். யாரு? காங்கிரஸ், சிபிஐ, சிபிஎம்மும் விசிகா இவங்கெல்லாம் கொடுத்ததே போதும். எக்ஸ்ட்ராவா இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கும் இருக்கு. அப்ப இதுவே நமக்கு போதும், எதுக்கு தொல்லையை தூக்கி தோல்ல போட்டு அந்த லெட்டரை கூட வாங்கி வச்சுக்கிட்டாரு. அதில் கொடுக்குறீங்களா, கொடுங்க பரவாயில்ல வச்சுக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கிட்டாரு. அதை அவர் ஏத்துக்கல. அதனால தான் அவர் வந்து இந்த முறை வந்து அதிமுகவை சேர்ந்தவர்களுக்கு அமைச்சரவையில் பதவி கொடுக்கல. இது வந்து அவருடைய மாஸ்டர் ஸ்ட்ரோக் அப்படின்னு தான் சொல்லணும். அவங்க அதிருப்தியில் இருக்கிறாங்க. தீவிர ஆலோசனை வந்து இப்போ சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி தலைமையில் வந்து போய்கிட்டு இருக்குன்னு ஒரு தகவல் வந்து அதுதான். இந்த மாதிரி அவங்க ஆலோசிச்சு என்ன பண்ண போறாங்க? ஆதரவு கொடுக்குறேன்னு அங்கே போய் சட்டமன்றத்தில் போய் சொல்லியாச்சு ஃப்ளோர் டெஸ்ட். அப்போ இன்ன மாட்டி அவங்க நான் வந்து இல்லை நான் எதுக்குறேன்னு சொல்றதுனால இங்கே எதுவும் மாறிட போகிறது பயனுமே கிடையாது. அமைச்சர் ஆயாச்சு, பெரும்பான்மையை காமிச்சாச்சு, இந்த மாதிரி ஒரு பயனும் இல்லை, அதில் ஒன்றும் இல்லை, தூக்கி போட்டுரு அப்படிங்கிற மாதிரி தான். அதை போட்டுருங்க. ஒருவேளை டிடி தினகரன் அவர்களாம் வந்து உங்களுக்கு அமைச்சரவையில் இடம் கொடுத்தா குதிரை பேரம் நடந்திருக்குன்னு சொல்லி தெரிய வரும். சிபிஐ விசாரணை வேணும்னா அவர் கேட்டுக்கிறார். இப்போ டிடிவி தினகரனோட ரோல் தான் அடுத்து என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறதுல இருக்கு. ஏன்னா அவருடைய கட்சியை சேர்ந்த காமராஜ் என்பவர் வந்து மன்னார்குடி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு அந்த நம்ம பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சட்டமன்றத்தில் கேள்வி எழுப்பினாங்க பாருங்க. அந்த முகத்தை மறைத்தபடி விஜய் அவர்களுடைய வீட்டுக்குள்ள போன அந்த நபர் யாரு, அவர் எதற்காக போனாரு, யாருப்பா பக்கத்திலே தான் உட்காந்துருக்கிறாரு. அவர் யாருப்பா அது, யாரையோ கேட்குறாங்க பாருங்க அப்படின்னு உட்காந்துருந்தார் இல்லையா, அவரை பற்றி தான் இவங்க பேசிட்டு இருந்தாங்க. அப்போ இதை வந்து டிடிவி தினகரன் கையில் எடுப்பாரு அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம். ஏன்னா இதை எடுத்துட்டாவே இதில் நிறைய சிக்கல்கள் இருக்கு. குதிரை பேரம் நடந்ததுக்கான முகாந்திரம் இருக்கு. ஏன்னா அதனால தான் அவர் வந்து முன்தினம் அங்கே போனாரு, போயிட்டு இந்த பக்கம் வந்துட்டு இல்லை நான் போலனாரு, மறுபடியும் அங்கே போயிட்டாரு. அப்போ ஒரு 2 நாள் இடைவெளியிலேயே அவர் வந்து நிறைய மாற்றி பேசிக்கிறாரு. அப்போ ஒருவேளை இது சிபிஐக்கு போனுச்சுன்னா ஒரு சிக்கல் வரக்கான வாய்ப்பு இருக்கு. எப்படி வந்து இந்த பதவியேற்பு நிகழ்வுக்கு முன்னாடி டிடிவி தினகரன் அவர்கள் ஒரு செக் வச்சாரோ, எல்லாரும் சொன்னாங்களே கேம் சேஞ்சர் வந்துட்டாரு, இந்த ரியல் கேம் சேஞ்சர் அப்படின்னாங்களே, என்னடா ரூட் மாஃபியா, அந்த மாஃபியா தெரியும், யாருமே எதிர்பார்க்கல இப்படி ஒரு செக் வைப்பாருன்னு. அதே மாதிரி மறுபடியும் அவர் ஒரு செக் வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் புதிதாக அமைச்சரவையில் பதவியேற்ற அமைச்சர்கள் மீது குற்ற வழக்குகள் நிறையா இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ சோசியல் மீடியாவில் வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஆமாம், இப்போ நம்ம பார்த்த வகையில் சிலர் மேலே வந்து அந்த வழக்குகள் இருக்கு. அப்போ இதுக்கு முன்னாடி இருந்த அமைச்சர்களுக்கும் வழக்கு இல்லையான்னு கேட்கலாம், இருந்தது. அதெல்லாம் மாற்றம் வேண்டும் அப்படின்னு தானே நீங்கள் வந்திருக்கீங்க. அப்போ நீங்கள் என்ன மாதிரியான மாற்றத்தில் இருக்கிறீங்க? அதாவது ஒரு வழக்கு இருக்குன்னா, இப்போ நாம் தமிழர் கட்சியோட வேட்பாளர்லாம் எடுத்துக்கிட்டோம்னா, ஏதாவது ஒரு போராட்டத்தில் போய் கைதானது, ஆர்ப்பாட்டத்தில் கைதானது, இந்த ஒரு திட்டத்துக்கு எதிராக நின்னது, இப்படியான வழக்குகள் தான் இருக்கும். அப்போ இதில் இப்போ நம்ம பார்த்த வரைக்கும் பார்த்தோம்னா, இப்போ கடலூர் மாவட்டத்தில் ராஜ்குமார் அவர்கள் வந்து எம்எல்ஏவாகி இன்னைக்கு அமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாரு. அவர் மேலே ஒரு வழக்கு என்ன அப்படின்னா, பீஸ்ட் திரைப்படம் திரையரங்கில் வெளியிடப்படாததை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டதற்கான வழக்கு. போராட்ட வழக்கு கேட்டீங்க வச்சிருக்காருல, இது போராட்டமா? நான் மீத்தேனுக்கு எதிராக போராடினேன், ஹைட்ரோ கார்பனுக்கு எதிராக போராடினேன், சாகர்மாலாக்கு எதிராக போராடினேன், பரந்தூர் விமான நிலையத்துக்கு எதிராக போராடினேன், அதனால என் மேலே வழக்கு வந்திருக்குன்னா அதை பெருமையாக கௌரவம். அதெல்லாம் யாரு கேட்டா? மக்கள் எதிர்பார்த்தாங்க அவங்கள்ட்ட. மக்கள் எதிர்பார்த்தது தான். அப்போ பீஸ்ட் படத்துக்கு எதிராக போராடினதா இவர் மேலே வழக்கு. அடுத்து வந்து பார்த்தோம்னா, சேலம் தெற்குல தமிழன் பார்த்திபன் அவர் வந்து போட்டிட்டாரு. அந்த சல்யூட்டு அவர் மேலே வந்து பார்த்தோம்னா, தேர்தல் நடத்தை விதிமுறைகள் இருக்கும் பொழுது பொதுமக்களுக்கு ஹாட் பாக்ஸ் கொடுத்தாரு அப்படின்னு ஒரு வழக்கு இருக்கா. அவரே அதை குறிப்பிட்டிருக்கிறார். அப்போ தேர்தல் நடத்தை விதிமுறை வந்துருச்சு அப்படின்னு என்ன அர்த்தம்? தேர்தல் வந்துருச்சு. அப்போ தேர்தல் வந்ததுக்கு அப்புறமா பொதுமக்களுக்கு ஹாட் பாக்ஸ் கொடுத்தாரு அப்படின்னா எதற்காக கொடுத்துருப்பாரு?
அன்பளிப்பா கொடுத்தாரு அவரு. அந்த அன்பளிப்புனால அவருக்கு என்ன கிடைக்கும்? இல்ல அப்படி பிரிச்சு பார்க்காதீங்க நீங்க. தங்க பதக்கத்தை அப்ப இந்த மாதிரியான வழக்குகள் இருக்கு. இதை விட கொடுமை என்ன தெரியுமா? அவரோட அஃபிடவிட்ல இருக்கு, யமகா பைக்கு என்ன விலைக்கு வாங்கலாம், 2015 மாடல் யமகா வண்டிங்க, நல்லா ஓடும், நல்ல ரேட் நீங்களே சொல்லுங்க அப்படின்னு என்ன விலைக்கு வாங்குவீங்க? மிஞ்சி போனா ஒரு 80,000, மிஞ்சி போனா 50, 60. அவர் குறிப்பிட்டிருக்கிறாரு 1782 ரூபாய்க்கு நான் வாங்கினேன். எங்கெங்க இருக்கு அந்த கடை? சேலத்துல. ஒரு 4 பைக்கு ஆபீஸ்க்கு தேவைப்படுது. அடுத்து ஹோண்டா ஸ்கூட்டர் 2017 மாடல், நல்ல வண்டிங்க, நல்ல டயர்லாம் நல்லா சூப்பராக இருக்குது, ஃபினிஷிங்லாம் நல்லா இருக்குது, ஒரே ஓனர் ஓட்டுனது அப்படின்னு சொல்லி விற்பாங்க இல்லையா? அப்படி 2015 மாடல் ஹோண்டா ஸ்கூட்டர் என்ன விலைக்கு வாங்கலாம்? ஆனால் என்னென்ன நீங்கள் இவ்வளோ கம்மியாக வாங்கினா சரி அடுத்து ஒரு 500, 1000, 2000 அந்த மாதிரி 1386 ரூபாய்க்கு வாங்கினதா அவருடைய அஃபிடவிட்டில் குறிப்பிட்டிருக்கிறார். அப்போ இன்னும் என்னென்ன சிக்கல்கள் இந்த 19 அமைச்சர்கள் மேலே இருக்குது அப்படிங்கலாம் இன்னும் மட்டும் தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஒரு வழியாக மக்களுக்கு வந்து ஒரு விடுதலை கிடச்சிருக்கு. என்னென்னா, கடந்த ஒரு வாரமாக எல்லாரும் போராடினாங்க. இந்த எம்எல்ஏவா ஜெயிச்ச இந்த 107 பேரும் கடுமையான போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. போட்டி என்ன அப்படின்னா, அவங்களுக்குள்ளே போட்டி இருந்தது. யார் வந்து சிறப்பா, யார் வந்து உன்னை விட நான் அதிகமாக போகிறேன், அவரை விட நான் பாருங்க எத்தனை லைக்ஸ் வாங்கி காட்டுறேன் அப்படின்னு ரீல்ஸ் போட்டுட்டு இருந்தாங்க. எதுக்குன்னா, நம்ம ரீல்ஸ்லாம் அதிகமாக போட்டால் தானே நம்ம தலைவர் நம்மளை பார்ப்பாரு, நமக்கு வந்து அமைச்சரவையில் ஒரு வாய்ப்பு கொடுப்பாரு, அப்போ தானே நம்ம வந்து ஷைன் ஆக முடியும். நிறைய அப்படி சோஷியல் மீடியாலாம் வந்தால் தான் ஓகே இவர் நல்லா பண்ணிட்டு இருக்கிறாரு. போய் பாத்ரூம் போய், என்னங்க பாத்ரூமில் தண்ணி ஊற்றாமல் போயிருக்கிறீங்க, தண்ணியை ஊற்றுங்க, என்னங்க ஸ்மெல் அடிக்குது, பினாயில் ஊற்றுனீங்களா இல்லையா, ஓடோனில் வச்சிங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரிலாம் ரீல்ஸ் போட்டாங்க. இப்படி எல்லாருமே அவர் போயிட்டார் ஆஸ்பத்திரிக்கு, இந்த நானும் போகிறேன் ஆஸ்பத்திரிக்கு அப்படின்னு, இவர் இங்கிட்டு ஒருத்தர் ஆஸ்பத்திரிக்கு ஓடினார், சென்னையில் ஒருத்தர் ஆஸ்பத்திரிக்கு ஓடினார். இப்படி எல்லாரும் ரீல்ஸ் போட்டு பண்ணின கொடுமையெல்லாம் இன்றோட முடிவுக்கு வந்துடும். ஏன்னா அமைச்சரவை போட்டாச்சு, இன்னும் மட்டும் யாருக்கு வாய்ப்பு இல்லை. எனக்கு ஒரே ஒரு வருத்தம் மட்டும் இருக்கு, செருப்பு போடாமல் நடந்து தள்ளுவண்டிக்கெல்லாம் சாப்பாடு வாங்கி கொடுத்து கவர்மெண்ட் பஸ்ல வந்து இல்ல இதுக்கு வந்து முதலமைச்சர் தேடி ஒன்னே தாயா நான் தேடிட்டு இருக்கிறேன் அப்படின்னு அவர் தேடிட்டு இருப்பாரு. எல்லாத்தையும் இழுத்து தேர்ல விட்டது அவர் தான். அவர் போட்ட ரீல்ஸ்க்கு அப்புறம் தான் மொத்த பேரும் கிளம்பிட்டாங்க. இதான் நானும் வரேன், நானும் போறேன் ஆஸ்பத்திரிக்கு, இந்தா வரேன் அப்படின்னு மொத்த பேரும். அதாவது எம்எல்ஏக்கள் வந்து இந்த மாதிரி ஆய்வு செஞ்சு அதுல ஒரு ரீல்ஸ் போட்டாங்கன்னா அதுல ஏதோ ஓரளவுக்காவது ஒரு நியாயம் இருக்கு, நம்ம ஏத்துக்கலாம். ஆனா கட்சி பொறுப்பாளரே வந்து கோட்டை போட்டுக்கிட்டு நான் ஆய்வுக்கு கிளம்புறேன், மருத்துவ ரெடி எங்க பார்த்து வழக்கறிஞர் ரெடி காணோம், அடுத்து வரிசையா ஒருத்தரமா போயிட்டு பஸ்ஸை நிப்பாட்டி நாங்கள் ஆய்வு செய்கிறோம், எல்லாரும் டிக்கெட் எடுத்துருக்காங்களா, வண்டியை நிப்பாட்டுங்க, யார் டிக்கெட் எடுத்துருக்கீங்க, டிக்கெட்லாம் காமி அப்படின்னு கிளம்புனா. டிக்கெட் செக்கரா? இல்லை, நான் தாவேகாவுடைய போக்குவரத்து அணியில் இருக்கிறேன். நான் போக்குவரத்து அணியில் இருக்கிறேன். அடுத்து வந்து நான் வந்து சட்டத்துறையில் இருக்கிறேன். நான் கோர்ட்டுக்கு போயிட்டு எத்தனை கேஸ்லாம் முடிஞ்சிருக்கு, இன்னும் எவ்வளோ பெண்டிங் இருக்குது, இன்னைக்குள்ள எவ்வளோ முடிப்பீங்க, எல்லாம் சரியாக முடிங்க. என்னங்க பண்ணுறீங்க? நான் சட்ட பொறுப்பாளருங்க, தாவேகா வந்து வழக்கறிஞர் அணியில் இருக்கிறேன், அதுக்கு நீதிமன்றம் சரியாக செயல்படுறத ஆய்வு செய்ய வந்தேன். இப்படி எல்லாரும் கிளம்புனா நகர செயலாளர், மாவட்ட செயலாளர், மாநகராட்சி அலுவலகத்துக்கு கிளம்பிட வேண்டியதான். அப்போ இந்த ரீல்ஸ் வந்து இன்னையோட முடியும், இன்னமாட்டி இந்த கான்ட்ரவர்சியான செய்திகள் வராதுன்னு நாம் நம்பினாலும் நாளைக்கும் வரும். நாளைக்கு இதே மாதிரி ரீல்ஸை அவங்களே எடுத்து போடுவாங்க, நாம் எடுத்து பேச தான் போகிறோம். ஓகேண்ணே, பல்வேறு செய்திகள் குறித்து பார்த்தோம். நாளை மீண்டும் அரசியல் திணைவோம். நன்றி. நன்றி. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து.